என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாருக்காவது OnePlus மொபைல் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நிறைய பேர் வாங்க மாட்டோம். ஏன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக 60K ஸ்டார்டிங் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் போக மாட்டோம் அந்த ஃபோனுக்கு. இப்போ 1.5 வருஷம் முன்னாடி OnePlus தரப்புலேருந்து அதிகமாக காசு இருந்தால் வாங்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கம்மி பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன சீரிஸ்னா OnePlus Nord சீரிஸ். அந்த சீரிஸில் சூப்பரான ஒரு பட்ஜெட் மொபைல் 30K கீழே லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இப்போ வரைக்கும் நார்ட் சீரிஸில் 3 ஃபோன் வந்திருக்கு. என்னென்ன ஃபோன்ஸ்னா OnePlus Nord, OnePlus Nord 2, OnePlus Nord CE அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு அதாவது OnePlus Nord CE சீரிஸில் ஒரு புது ஃபோன் இன்னைக்கு லான்ச் ஆக போகுது. அது என்ன ஃபோன்னா OnePlus Nord CE 2 5G. இன்னைக்கு இந்த ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். இந்த வீடியோவில் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது, ஃபோனில் ப்ராசஸர் எப்படி இருக்குது, பேட்டரி, டிஸ்பிளே, OnePlus Nord CEயோட இது அப்கிரேடாக எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்காக போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு GowthamG சேனல் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த OnePlus Nord CE 2 5G இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே 3 வாட்டி நாடுன்னு போட்டிருக்காங்க, கீழே OnePlus லோகோ போட்டிருக்காங்க. பட் நான் முன்னாடி சொல்லிடுறேன், இந்த OnePlus Nord CEக்கு பாக்ஸ் ரிவீல் ஆகலை. இப்படி ரூமர்ஸ் படி இதான் பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் கன்ஃபார்ம் பாக்ஸ் இப்படி தான் இருக்குன்னு தெரிய வரல. போகிறது பார்ப்போம். இன்றைக்கி லான்ச் பண்ணிடுவாங்க, தெரிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் திறந்தோன்னே உள்ளே ஃபோன் தான் இருக்குது, பார்க்க நல்லாவே இருக்குது. இது உள்ளே சில ஆக்சசரிஸ் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம் டூல் இருக்குது, மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே கொஞ்சம் புக்லெட்ஸ் இருக்குது, அப்புறமா கேஸும் இந்த ஃபோனில் கொடுப்பாங்க. அது உள்ளே சார்ஜர் கொடுத்துருக்காங்க, OnePlus சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா உங்களுக்கு 65 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சிக்கான கேபிளும் இருக்குது, அதுவும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு வித்தியாசமாகவே இருக்குது. இப்போ வரைக்கும் OnePlus லான்ச் பண்ணாத மாதிரி ஒரு வித்தியாசமான டிசைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்டரில் OnePlus லோகோ இருக்குது, மேலே கேமரா செட்டப் இருக்குது. ரெக்டாங்கிள் செட்டப்பில் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 3 கேமராஸ் இருக்குது. அதுக்கடுத்து LED ஃப்ளாஷும் இருக்குது. இந்த செட்டப் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த ஸ்கொயர் மட்டும் கொஞ்சம் பம்பான மாதிரி இருக்குது, கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாகவே கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, கூட லெஃப்ட்டில் வால்யூம் ராக்கர் கீ இருக்குது, கூட சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேல 2 சிம் போட்டுக்கலாம், கூட 1 TBக்கான எக்ஸ்டெண்டபிள் ஸ்டோரேஜும் போட்டுக்கலாம், மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. டாப்பில் உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, டைப் சிக்கான சார்ஜிங் போட்டிருக்கு, பிரைமரி மைக் இருக்குது, கூட ஸ்பீக்கரும் இருக்குது. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் MediaTek Dimensity 900 கொடுத்துருக்காங்க. 900க்கான ஒரு 5G ஆக்டா-கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். 1200 கொடுத்துருக்கலாம், பட் 900 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஏன்னு தெரில, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கம்மியாகும்னு நினைக்கிறேன். பட் பொறுத்து பார்ப்போம். இந்த ஃபோனில் நீங்கள் கேம் பண்ணும்போது சூப்பராக போகுது, எந்த ஒரு ஹேங் ஆகாது, லேக் ஆகாது, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண போகுது. நீங்கள் கேமிங் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். இந்த ஃபோனில் ஜிபி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மேலி G68 MC4ங்கிற ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு நல்லாவே இருக்க போகுது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு 3 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேரியன்ட்ஸ்னால் 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ், 8GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜ், மூணாவது 12GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜ். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு 3 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் எத்தனை வரும்னு தெரிய வரல, பொறுத்து பார்ப்போம். இதோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நாங்கள் ரூமர்ஸ் படி 30Kக்குள்ளே லான்ச் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி லான்ச் ஆயிரும், நம்ம பொறுத்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 6.43 இன்ச்க்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு 90Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கூட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 1080x2400க்கான பிக்சல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட்டால் கூட உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகணும்னு ஒருங்க வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 4500 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜ் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரியும் இந்த ஃபோனில் இருக்குது, சார்ஜிங் சப்போர்ட்டும் சூப்பராகவே இருக்குது.
இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் உங்களுக்கு வந்து மொத்தம் 3 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா வந்து 64 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா, ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைடு கேமரா, மூணாவது கேமரா சின்ன கேமரா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா. இந்த மேக்ரோ அவ்வளோ ஒர்க் ஆகாது, சூப்பராக கிளாரிட்டியாக இருக்காது, அது முன்னாடி சொல்லிடுறேன். உங்களுக்கு ரியரில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, படரமாக சப்போர்ட் இருக்குது, ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் ரியரில் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மேக்ஸிமமாக 4K at 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பஞ்சோல் கேமரா லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் ஒய்டு கேமரா. செல்ஃபியில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, பனரமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 1080p at 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 3 கலர் வரும்னு சொல்லியிருக்காங்க, பட் கன்ஃபார்மாக தெரிய வரல. பொறுத்து வந்து பார்ப்போம். ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து கிரே கலர், இன்னொன்று வந்து க்ரீன் கலரு. இந்த ஃபோனில் பிளாக் வருமா, வேறு ஒயிட் வருமா, அதெல்லாம் தெரிய வரல. நம்ம போட்டு வந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் ஆவரேஜாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 187 to 195 கிராம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் நீங்கள் பாக்ஸ் இருக்கும் போது ஆண்ட்ராய்ட் 12 வரப்போகுது, வித் ஆக்சிஜன் ஓஎஸ் 12 வரப்போகுது. கூடிய சீக்கிரம் 13 வரும்னு சொல்லியிருக்காங்க, பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் இந்த ஃபோனில் வந்து இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. கூட வந்து ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், பேரோமீட்டர் எல்லாமே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் நீங்கள் வந்து சிம் ட்ரேல 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். 2 சிம்மே 5G போட்டுக்கலாம். மெமரி கார்டில் வந்து 1 TB வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் மெமரி கார்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. ப்ரீவியஸாக லான்ச் பண்ண CE மொபைலில் அந்த இது கிடையாது, மெமரி கார்டு போட முடியாது. இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க, அது ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் போட்டுக்கலாம், அந்த ஒரு ஜாக்கும் இருக்குது, NFC இருக்குது, ரேடியோ கிடையாது, வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கடைசியாக இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி லான்ச் ஆக போகுது, February 17 அன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. பட் சேலுக்கு என்னைக்கு வரும்னு தெரிய வரல, பொறுத்து வந்து பார்ப்போம். இன்றைக்கி லான்ச் ஆக போகுது, யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ப்ரீ புக் பண்ணிக்கலாம், இல்லை வாங்கிக்கலாம், நல்லா இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த OnePlus Nord CE 2 5G இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஜெயம் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிற மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த OnePlus Nord CE 2 5G இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபோன் எப்படி இருக்குது, OnePlus Nord CEயோட இது எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.